அதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெற முடியும். இதே இவங்க கூட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தா ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், எலி தவள நட்பாச்சு, பொருந்தா கூட்டணி, எலி தரைகளுக்குமா தவளை தண்ணிகளுக்குமா கதையாட்டு, உருப்படாத ஒரு கூட்டணி ஆட்டு, பொருந்தா கூட்டணி ஆட்டு, கெமிஸ்ட்ரி இல்லாம பரையர் ஓட்டும் திருமாவளவனுக்கு கூடாது, எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டும் திருமாவளவன் கூடாது. சரி, கடைசியா நம்ம கூட தானே இருக்க போறாரு, அவருக்கு வேற என்ன இடம் இருக்குது, நம்மோட தானே ஜெயித்தாகணும், 26 பிப்ரவரியில பேச்சுவார்த்தைக்கு வருவாரு, அது வரை கூட்டணி தொடர்ந்து நம்மள சொல்லிவிடுவோம், நம்ம கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அவர் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ரெட்டலைக்கு விழுந்த ஒரு 10% மேற்பட்ட வாக்குகள் வந்து மாம்பழத்துக்கே விழுந்திருக்குது. அப்போ எடப்பாடி கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்ல. எடப்பாடி நம்பி வந்தா நமக்கு எந்த கெயினும் கிடைக்காதுங்கிற எண்ணம் தான். வாரிசு அரசியலை பற்றி பேசும்போது இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியை பற்றி பேசவே இல்லை. அது ஒருதலை பட்சமாட்டு அவர் பேசுறது காங்கிரஸ் ஒரு தலைமையை ஏத்துக்கணும்னு ஒரு நப்பாசை அவருக்கு இருக்குது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. சார், நிறைய சந்திப்புகள் நம்ம முன்பே பேசி இருந்ததற்கு பிறகு ரஜினி சீமான் அவருடைய சந்திப்பு, அதை தாண்டி தவாக விஜய் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்ங்கிற இடத்துல பேசுறாரு, விசிகாவை கூட்டணிக்கு கூப்பிடுறாரு, மாதிரியான ஒரு சகிம்சையை கொடுக்குறாரு. என்ன இருந்தாலும் அவர் மனசு இங்கதான் இருக்கும், அதாவது அவர் ஏன் கூட தான் டிராவல் பண்ணுவாருங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாரு. கூட்டணி கணக்கு என்ன மாதிரி மாறும் சார் 2026ல? என்டிஏல மோடியோட வெல்விஷர்ஸான எங்க டீம், ஆர்டி டீம் வந்து நாங்க மோடி ஃபார் பிஎம் 2029க்காக சௌமியா அன்புமணிக்கு ஒரு எம்ஓஎஸ் கொடுத்து, அது பாமக முக்கியமான கட்சி, அதை என்டிஏல ரீடைன் பண்ணணுங்கிற கருத்தை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களும் 25க்கு மேல அந்த 26 தேர்தல் காலகட்டத்துல ஒரு மந்திரி சபை மாற்றம், அதுல அவங்கள இண்டக்ட் பண்றது அல்லது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுக்கறது மாதிரிப்பட்ட இதுகளை அவங்க செய்வாங்க. சோ இது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அலுவலர்கிட்ட கூப்பிட்டு 35 சீட்டு நாங்க தாரோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காங்கன்னு இப்பவே அவங்க ஒரு ஆஃபரை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இட் இஸ் அன் இன்விடேஷன் டு அன் ஆஃபர். ராமதாஸ் என்ன ஆஃபர் கொடுக்கிறாரோ அதுக்கு ஒரு இன்விடேஷனை அதிமுக தரப்புல பாமகவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து 26 பிப்ரவரியில தான் முடிவு தெரியும். திமுக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், தென் உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்ற அணி. குறிப்பா 2 மக்களவையிலையும் ஒரு சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்ற அணி. ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல வெற்றி பெறாங்க. வெற்றி பெறதுக்கு முன்னாடி இந்த அணியை வந்து ஆர்கேஆர்ல டெபாசிட் இழந்தவங்க. திருமாவளவனுக்கு ஸ்ட்ரென்த் 0.7 தான், காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் 4.3 தான், வாசன் வேற போயிட்டாரு. இதன் கம்யூனிஸ்டுகள் அரை, அண்ணன் வைகோ ஸ்ட்ரென்த் 0.9, திமுக ஸ்ட்ரென்த் 25. இவங்க எல்லாரும் சேர்ந்து 53 வந்தாங்க. 45க்கு மேல 3 எலெக்ஷன்ல அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வெற்றி பெறது வரை இந்த அணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அரசியல் சதுரங்கத்துல அதிகம். அதனாலதான் நான் அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆன பிறகு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கும்போது பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு ஐடியாலஜியும் கையில எடுத்துக்கிட்டு அவங்க வெற்றியும் கிடைக்குதுன்னா யார் அந்த அணியை விட்டு ரிஸ்க் எடுத்து வெளியேறுவாங்கிறது என்னோட கருத்து. சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. காரணம், அந்த அணியில உள்ள யாருக்கும் டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து இல்ல. அந்த அணியில இருக்கக்கூடிய யாரையும் வெற்றி பெறக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு எதிரணியில உள்ள அதிமுகவுக்கும் சக்தி இல்ல. அந்த இடத்துக்குள்ள பாமகவை சில இடங்கள்ல வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு சில இடங்கள்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி பாமகவுக்கு இருக்குது. அந்த சக்தி விடுதலை சிறுத்தைகளுக்கும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் விஷயத்துல அதிமுகவுக்கும் இல்ல. இதுதான் மைக்ரோவா டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஏரியா வைஸ் ஒரு அனலைஸ் பண்ணா பார்க்க முடியும். சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற இடங்கள்ல அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா இந்த இடங்கள்ல உள்ள ஒரு 30-36 சீட்டுகள்ல ஒரு கணிசமான சீட்டுகளை வந்து இவங்க அதிமுக பாமக கூட்டணி வெற்றி பெற முடியும். இதே இவங்க கூட விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தா ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், எலி தவள நட்பாச்சு, பொருந்தா கூட்டணி, எலி தரைகளுக்குமா தவளை தண்ணிகளுக்குமா கதையாட்டு, உருப்படாத ஒரு கூட்டணி ஆட்டு, பொருந்தா கூட்டணி ஆட்டு, கெமிஸ்ட்ரி இல்லாம பரையர் ஓட்டும் திருமாவளவனுக்கு கூடாது, எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டும் திருமாவளவன் கூடாது, ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவை திருமாவளவன் சந்திப்பாரு. எடப்பாடி இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டும் வெளியேறி போகும். 2 பேருக்குமே அது ஒரு 2011ஆம் ஆண்டு ராமதாசும் திருமாவளவன் கூட்டணி வச்சு அது 2+2 4 ஆகாம 5 ஆகாம 2+2 3 ஆகி குறைஞ்சது மாதிரி ஆகி போகும். இந்த சூழ்நிலையில தான்
பாமகவுக்கு பார்கெனிங் பவர் பெருசா இருக்குது. ஆனா வெற்றி பெறா இருக்கக்கூடிய திருமாவளவன் தன்னோட பார்கெனிங்க அதிகரிச்சு ஒரு அரசியலை மு.க. ஸ்டாலின் பண்ணாலும் கூட ரியல் பார்கெனிங் பவர் வந்து பாமக கிட்ட தான் இருக்குது. அதுவும் அதிமுகவுக்கும் என்டிஏக்கும் இடையில அந்த பார்கெனிங் பவர் இருக்குது. காங்கிரஸுக்கு எந்த வழியில பார்கெனிங் பவர் இல்லைன்னா, காங்கிரஸுக்கு செல்வாக்கான தென் மாவட்டங்கள்ல அதிமுக சுத்தம். நாடார்கள் மத்தியில் தான் காங்கிரஸ் செல்வாக்கு இருக்குது. நாடார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்க ஸ்டாலினுக்கு வேணாலும் போடுவோம், சீமானுக்கு வேணாலும் போடுவோம், அண்ணாமலை அந்த தப்ப பண்ண மாட்டாரு, பண்ணக்கூடாதுன்னு நாடார்கள் வந்து அண்ணாமலைய ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்தபடியா தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், குறிப்பா கடைசியா ஓபிஎஸ் இவங்களுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாப்ல. இது நம்ம மக்களவை தேர்தலிலே சேலத்துல 37% வாக்கெடுத்த அதிமுக திருநெல்வேலியில 8, ராமநாதபுரத்துல 9, தேனியில 13 எடுத்திருக்குதுன்னா, காங்கிரஸுக்கு செல்வாக்குள்ள அந்த இடத்துல அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்ல. காங்கிரஸ் அதிமுக சேர்ந்தா அதுவும் வேஸ்ட் தான். காங்கிரஸுக்கு அரசியல் இதே முடிஞ்சு போகும். அடுத்தபடியா காங்கிரஸ் அதிமுக செல்வாக்குள்ள வட தமிழகத்துல காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை. அது சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லை. வட தமிழகத்துல உள்ள செல்வ பிறந்த தலைவரா போட்டாலும், ஒரு பரையர் சமூகத்தை மதிச்சு போட்டாலும், நம்ம தனியா இருக்கும் போது வட தமிழகத்துல காங்கிரஸுக்கு ஓட்டை எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். சோ இந்த ஓட்டை வச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு லாபம் இல்லை. எடப்பாடி கூட சேர்ந்து காங்கிரஸும் வட தமிழகத்துல ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் செல்வாக்கு இல்லை. தென் தமிழகத்துல செல்வாக்குள்ள காங்கிரஸ் கூட சேர்ந்து அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை. அடுத்தபடியா கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் கேட்காண்டாம். சோ இங்க தோத்து போனவங்க மோடி எதிர்ப்புன்னு அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகுது. அந்த காங்கிரஸ் திமுகவுக்கு, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு பறையர் கன்சால்டேட் ஆகுது. புதுசா இப்போ திருமாவளவன் இப்போ சீமான மையமா வச்சு அருந்ததியர்கள், புறமொழியாளர்களும் ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுறாங்க. சீமானோட அரசியலால ஸ்டாலினுக்கு வந்து அருந்ததியர் வாக்குகள் இதெல்லாம் வந்து கன்சால்டேட் ஆகுது. சோ இந்த சூழ்நிலையில அவங்க ஸ்ட்ரென்த்தை விட போலரைசேஷன் ஆகக்கூடிய கேட்டலிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆட்ட அவங்க பெரிய பலத்தோட இருக்கிறாங்க. ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் சொல்ல போனா திமுகவுக்கே ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி 25% தான் திமுகவுக்கே ஸ்ட்ரென்த்ங்கிறது நாம மறந்துடாண்டாம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் 0.7 தான், மதிமுகவுக்கு 0.9, கம்யூனிஸ்டுக்கு 4 தான். காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் இழந்திருக்கு. சோ அவங்க தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்துட்டாங்க. அதுல யாருக்கும் ஒண்ணும் பெரிய பலம் கிடையாது. ஸ்டாலின் அதை உணர்ந்துகிட்டு கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு சொல்றாரு. ஜோதிபாசு மாதிரி அந்த அணியை கொண்டு போயிருக்கிறாரு. திருமாவளவன் பண்ண இந்த அரசியலுக்கு கலைஞர் இருந்தா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிருப்பாரு. இதுக்கடையில 1000 லெட்டர்களை முரசில எழுதி திருமாவளவனை பேக் பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாரு. ஆனா ஸ்டாலின் வந்து ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் நாட்டு கலைஞருக்கு தப்புகள் இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு எடுத்தேன் கொடுத்துட்டு செயல்படக்கூடாது, இன்னும் அவரோட தவறுகள்ல இருந்து தன்னை மேம்படுத்தி, சரி கடைசியா நம்ம கூட தானே இருக்க போறாரு, அவருக்கு வேற என்ன இடம் இருக்குது, நம்மோட நின்று ஜெயித்தாகணும், 26 பிப்ரவரியில பேச்சுவார்த்தைக்கு வருவாரு, அதுவரை கூட்டணி தொடர்ந்து நம்மள சொல்லிவிடுவோம், நம்ம கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவோம், அவர் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சோ திமுக கூட்டணியை பொறுத்தளவுல முதலமைச்சர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பிறந்தவையும் 67 காமராஜரையும் காங்கிரஸையும் 1-1ல கொண்டு வந்து தோற்கடிச்ச மாதிரி 45% தாண்டன அவங்கள இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1-1 தான் கொண்டு வந்து தோற்கடிக்க முடியும். நான் அந்த 1-1க்கு தயாரா இருக்கிறேன். அந்த 1-1ல சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறத ஆதவ அர்ஜுனா, விஜய், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ரவீந்திரன் துரைசாமி கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அந்த மதிப்பு கொடுத்து 1-1 கொண்டு வந்தா திமுக தோற்கடிக்க முடியுமே தவிர, எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கு எதிராக அணி அமைச்சா கொங்கு வேளாளர்களையும் வன்னியர்களையும் தவிர மற்ற ஜாதிகள் வந்து நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு நினைச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸ் ஆட்டு ஜெயலலிதா இருந்தாங்க, மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா இல்ல. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துகிட்டாதான் அந்த 1-1 வந்து உருவாகும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில 1-1 உருவாதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே வேளையில எடப்பாடி பழனிசாமிக்கு 20% வாக்கு இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. இதுலதான் ஆதவ அர்ஜுனா வந்து சீமான் கிட்ட போய் பேசும்போது, சீமான் வந்து எடப்பாடி கூட போனா நான் முடிஞ்சு போவேன், அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, நான் விக்கிரவாண்டியிலே பார்த்துட்டேன், இது ரெட்டலைக்கு விழுந்த 20% ஓட்டு அப்படியே உதயசூரியனுக்கு விழுந்துட்டு, அப்ப என்ன கண்ட்ரோல் இருக்குது? ஜெயலலிதா யாருன்னா இப்படி நடக்குமா? அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருந்து அந்த கேடர்ஸ் அவங்க பின்னாடி இருந்தாங்க. எடப்பாடி பின்னாடி அந்த கேடர்ஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா ரெட்டலைக்கு விழுந்த ஒரு 10% மேற்பட்ட வாக்குகள் வந்து மாம்பழத்துக்கே விழுந்திருக்குது. அப்போ எடப்பாடி கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்ல. எடப்பாடி நம்பி வந்தா நமக்கு எந்த கெயினும் கிடைக்காதுங்கிற எண்ணம் தான் சீமானுக்கு இருக்கு. சீமான் வந்து அதனால தனிச்சு போட்டி 214 தனிச்சு போட்டிங்கிறத அவரு தன்னோட நிலைப்பாடா தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து இருக்கிறது வந்து
திருமாவளவன் அவர் வந்து விஜய் தன்னை சிஎம்மா சொன்னா பாக்கலாங்கிற மூடுக்கு தான் அவரு இருக்கிறாரு. விஜய சிஎம்மா சொல்லதுக்கு அவரு தயாரில்ல. விஜய் பலன் நிரூபிக்கல. விஜய் பலன் நிரூபிக்கலங்கிற 100% உண்மை. என்னதான் கருத்து கணிப்பு சர்வே அது இதெல்லாம் போட்டா கூட அது வந்து ஒரு யூகம் தான், அது ஒரு சர்வே தான். சீமான் 8.2ன்னா அது பலன் நிரூபிச்சது, என்டிஏ 18ன்னா பலன் நிரூபிச்சது. விஜய் பலன் நிரூபிக்கல. இதை சொன்னா விஜய் சார்ந்தவர்களுக்கு வந்து சொல்லனா கோபம் வருது. என்னதான் நீங்க கோபம் பட்டாலும் டென்ஷன் ஆனாலும் பலன் நிரூபிக்கலங்கிறது உண்மைதான். அப்போ விஜயோட பொசிஷன் வந்து 26ல 234 கேண்டிடேட் போட்டு பலன் நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு. பலன் நிரூபிக்கிறதுக்கு போனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு ஆயிடுவாரு. எந்த உதயநிதிக்கு மேல வன்மத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரோ அந்த உதயநிதிக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஒன்று சொன்னோம், 24 நீங்க மக்களவையிலே வந்திருப்பீங்கன்னா என்ன பலன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பலத்தை வச்சு ஒரு கூட்டணி நீங்க போக முடியும்னு சொல்லியிருந்தோம். அது தவறான ஆலோசகர்களால விஜய் அதுல தப்பான முடிவு எடுத்துட்டாரு. இப்ப வந்து அவர் தலைமையில யாரும் வரல. சீமான் நோ சொல்லிட்டாரு, திருமாவளவன் நோ சொல்லிட்டாரு, அன்புமணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யாருமே தலைமையில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அவர் தான் இன்னொரு தலைமைக்கு போகணும். அப்படி அவரு இன்னொரு தலைமைக்கு போனோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை தான். அதுவும் ஒருத்தர் பலன் நிரூபிக்காம தன் கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இதுவும் வந்து 2026 பிப்ரவரியில தான் எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவாரு. அதிமுகவுக்குள்ள விஜய் விட மாட்டாரு. ராமராஜன் ஜெயலலிதா அதிமுக தூக்கி போட்டாங்க, விட்டவரை. அதே மாதிரி சரத்குமார் உள்ள விட்டவங்களை திரும்ப வந்து தூக்கி போட்டாரு ஜெயலலிதா. கார்த்திகை உள்ள விடவே இல்லை. இதே மாதிரி சத்யராஜ உள்ள விடல. சோ விஜய் மட்டும் கம்பெனி எல்லாம் கட்சி எல்லாம் கார்பரேட் ஆட்டு கம்பெனி ஆன பிறகு ஒரு குரோட் பில்லர் ஆன விஜய் மட்டும் அதிமுகவுக்குள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்க. டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் டீல் பண்ணுவாங்க. வேற கூட்டணி கிடைக்கலன்னா விஜய்க்கு ஓரளவு சீட்டு கொடுப்பாங்க. கூட்டணி கிடைச்சிட்டுன்னா பாமக முக்கியம், அதோட குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்க விஜய்னு தான் சொல்லுவாங்க. சோ விஜயோட தவறு 2024ல பலன் நிரூபிக்காதது விஜயோட மிகப்பெரிய தவறா இருக்குது. இதை தாண்டி என்டிஏ வெர்சஸ் அதிமுக அலைன்ஸ், அதுல என்டிஏக்குள்ள வர்றதுக்கு தேமுதிக முயற்சி பண்றாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்றாங்க அவங்க. தென் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகுது. தென் பட்ஜெட்டை சப்போர்ட் பண்றாங்க, கவர்னரை சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க அன்னபூர்ணா விஷயத்துல மத்திய நிதியமைச்சரை சப்போர்ட் பண்றாங்க. இப்படி அவங்க வந்து கொஞ்சம் என்டிஏக்கு ஆதரவான இதுவும் பண்றாங்க. பட் அவங்க முடிவும் எப்படி டாக்டர் ராமதாஸ் என்டிஏக்குள்ள இருந்தே அதிமுக பேரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி அதிமுக கிட்ட இருந்தே என்டிஏக்குள்ள பேரத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இதை தாண்டி என்டிஏயும் அதிமுக ஒன்றிணையும்னா அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து இங்க அரசியல் அதிகாரம் சில பகுதி பெரும்பான்மை சமூகங்களுக்கு தான் இருக்குது. வன்னியர் கொங்கு வேளாளர் தான் அரசியல் அதிகாரம் இருக்குது. மற்ற அட்டவணை பிரிவு மக்களுக்கும் பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கும் அரசியல் அதிகாரம் இல்லைங்கிற பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம தேரிய வந்து அண்ணாமலையே பேசியிருக்கிறாரு. சரியானதை அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. இதை நான் தமிழ் மண்ணில வந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து அண்ணன் ரஜினிகாந்த முன்னிறுத்தி 10 முத்தரையருக்கு சீட்டு கொடுப்போம், 10 யாதவர்களுக்கு சீட்டு கொடுப்போம்னு நான் கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் தலைமையில இருந்த அதிமுகவுல ஒரு பலன் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க லீடர்ஷிப் மேல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை, நம்மளை காப்பாத்துவங்கிற ஒரு தைரியம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து வன்னியர் கொங்கு வேளாளர் தவிர மற்ற முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு வந்து அதிமுக மேல ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத அண்ணாமலை தெளிவா பயன்படுத்துறாரு. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா 2026ல என்டிஏ வந்து அதிமுகவோட பெரிய ஒரு சக்தியாட்டு மாத்திட்டா 2029ல மோடிக்கு தமிழ்நாட்டுல இருந்து குறைஞ்சபட்சம் 30 சீட்டாவது 98ல என்டிஏ வாஜ்பாய் தலைமையில வந்தது மாதிரி இன்னைக்கு பாஜகவே அதிக சீட்டு கண்டஸ்ட் பண்ணி மோடி தலைமையில வரும்னு எதிர்பார்க்கிறாரு. எடப்பாடியும் அதுக்கு தக்கன பாஜகவோட சேர்ந்தா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சரியா வராது, அதனால பாஜக வேண்டாங்கிறதுல எடப்பாடியும் உறுதியா இருக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடி கூட சேர்ந்தா இந்து நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க, முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, வன்னியர் அல்லாதவர் ஓட்டு போட மாட்டாங்க, கொங்கு வேளாளர் அல்லாதவர் ஓட்டு போட மாட்டாங்க, பிராமணர் பெருமொழியாளர் ஓட்டும் ஜெயலலிதா கிடைச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைக்காதுன்னு அவரு ஒரு தேரியில வந்து பாஜகவுக்கு மத ரீதியான எதிர்ப்புன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதி ரீதியான எதிர்ப்புன்னு, பாஜகவுக்கு எதிராக மத முரண்பாட்டை சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஜாதிய முரண்பாட்டை அண்ணாமலை சொல்றாரு. சோ இவங்க ஒன்றிணையின் முன்னும் நயினார் நாகேந்திரன் போன்றவங்களுக்கு எல்லாம் ஒரு விருப்பங்கள் இருக்குது, நான் மறுக்க வரல. அவர் நிலைமையில இருந்தா நயினார் நாகேந்திரன் பாப்பாரு. அதே மாதிரி
எந்தவித நயனாரா கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு தலைவர். தமிழிசை அம்மையாருக்கு அந்த மாதிரிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருக்குது. ஏன்னா மாநில தலைவர் அண்ணாமலை 2029 மையமா வச்சு உங்கள் காய்களை நகர்த்துங்கன்னு பிஎம்ஓல சொன்னதுல இருந்து அதை மையமா வச்சு அவரு போயிட்டு இருக்கிறாரு. சோ அந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த சர்வே அந்த சர்வே எல்லாம் இப்ப பொழுதுபோக்காட்டும் ஒரு கோசிப்பாட்டும் வதந்தி ஆட்டும் இன்ட்ரெஸ்டிங் ஆட்டும் ஓடும். சுபாவும் சரி நம்மளும் சரி அதை படிச்சுக்கிட்டு அப்படியா இப்படியான்னு பேசிக்கலாமே தவிர ரியல் பொலிட்டிக்ஸ் வந்து 2026 பிகினிங்ல தான் வரும். கண்டிப்பா அதுதான் நம்ம கணிப்பு. இது வர அங்க வருது இங்க வருது, இவர் இங்க போறாரு, இவர் இங்க போனா சீட்டு வரும்னு வரும். அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்கள் மத்தியில. விஜய் பற்றி வரக்கூடிய சர்வேக்களும் வந்துட்டு தான் இருக்கும். விஜய் சர்வேல என்னோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு ரஜினிகாந்த் அண்ணன் பிறந்த நாள் இதுக்கு நான் வந்து வடசேரி நெசவாளர் தெரு கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல நெசவாளர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய தெருவுல தம்பி தங்கம் ரஜினி மன்ற தலைவர் அவரோட என்ன சிறப்பு அழைப்பாளர் அழைச்சி ஒரு இதை பார்த்தேன். அதுல வந்து ரொம்ப சிறப்பான கூட்டம் வந்தது. ஒரு தனி மனிதனுக்கு அரசியல வரமாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வித சுயநலம் இல்லாம ஒரு பெருங்கூட்டம் குடிச்சு பிறந்த நாள் கேக் வெட்டி ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு நானே நின்று ஒவ்வொருத்தருக்கும் கேட்க வழங்கினேன். அந்த பிறந்தநாள் கூட்டத்துல பேசினேன். இதுல ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்னன்னா, 96ல அதிமுக எதிராக ரஜினி பேசினால திமுக ஆதரவாளரால தான் அவரோட ரசிகர்கள் பலர் இருக்காங்க. செல்போன்லயும் பேனாவிலையும் ஸ்டாலின் படத்தை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2011ல ஜெயலலிதாவுக்கு அணில் மாறி உதவியதனால விஜய்க்கு ஆதரவாளர்களும் அதிமுக அந்த மைண்ட் செட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றோம்னா, விஜயின் தனி கட்சி 214 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டா அது எடுக்கக்கூடிய ஓட்டுல, அது 4 எடுக்குதோ 6 எடுக்குதோ, எடுக்கக்கூடிய ஓட்டுல பாதிக்கு மேல வந்து அதிமுக ஓட்டாதான் இருக்கும். சோ தன்னை பலவீனப்படுத்தி விடுவார் விஜய்ங்கிற அடிப்படையிலே கூட எடப்பாடி வந்து 2026க்கு மேல அவர் கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் பிரியாரிட்டி பாமக வைப்பாரு, 2வது தேமுதிக வைப்பாரு, அதுக்கு பிறகுதான் விஜய் பிரியாரிட்டியா வைப்பாரு. அவர் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கிறார். அரசியல் நாளைக்கு எதுவும் நடக்கலாங்கிறத நான் மறுக்க வரல. அதுல வந்து அவரும் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சா அவங்க தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்க்க சொல்லுவாங்க. எங்களை சேர்ந்த யாரையும் நாங்க கைவிட்டுவிட முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து உரிய சீட்டு கொடுக்கணும்பாங்க. 18% என்டிஏக்கு இருக்குது, 20% எடப்பாடிக்கு இருக்குது. அப்ப நீங்க 100 சீட்டுனா எங்களுக்கு 90 சீட்டு கண்டிப்பா வேணும், நாங்க எங்க ஆட்களை நாங்க பாத்துக்கிடுவோம்னு ஒரு கான்செப்டுக்கு வருவாங்க. சோ அப்ப அந்த கான்செப்டுக்குள்ள போனா 100-90ன்னு சொல்லும் போது அண்ணாமலை பெரிய தலைவர் ஆயிடுவாரு. அந்த 90ல அண்ணாமலைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து 50 சீட்டு வரும். அவங்க 11.4% ஓட்டு எடுத்திருக்கனால 50 சீட்டுக்கு மேல பாஜகவுக்கு அந்த 90 சீட்ல வரும். அப்ப 50 சீட்டுக்கு மேல அண்ணாமலைக்கு தலைமை கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பேரிடி ஆகும்னு அவர் அதுக்குள்ள வர மாட்டாரு. அதனால என்டிஏ ஸ்பிளிட் பண்ணி பாமகவுக்கு 30-35 கொடுத்தாலும் அவங்க சிஎம் கேண்டிடேட் வரப்போறது இல்ல. இவருக்கு கொங்கு வேளாளர் அந்த செல்வாக்குல இளம்பெண்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று வளர போறது இல்லைன்னு அண்ணாமலை எதிரியா பார்த்துதான் அவரு எடப்பாடி பழனிசாமி களமாடுவாருங்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு வரையில 2 வாழ இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமியை 13% மீண்டும் தள்ளினாதான் அண்ணாமலை தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல ஒரு பட்னாவிஸ் மாதிரி தமிழ்நாட்டின் பட்னாவிஸ் ஆட்டு சிஎம் போஸ்டுக்கு அண்ணாமலை வர முடியும். சோ அண்ணாமலையும் அந்த கணக்குல தான் போடுவாரு. எப்படி பட்னாவிஸ் ஒரு பிராமணர்னாலும் மாலி, தங்கர், வஞ்சாரா, தமிழர்கள், வட இந்தியர்கள், குஜராத்திகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில ஒரு தலைவராட்டு பாஜக மாநில தலைவராட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் கொங்கு வேளாளர்னாலும் பிற சமூகங்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தான் பிரிவு மக்களுக்கு அதிகாரம் இல்ல, பரவலா வாழக்கூடிய ஓபிசிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு பிற சமூக மக்களோட அரசியல பட்னாவிஸ் பாணியில அண்ணாமலை பேசுறாருன்னா அது எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய செக்கு தான் அந்த இது. சோ எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள அந்த இதுல 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருவர் கைகுலுக்கி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில இல்ல. பாஜகன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பாஜகவுக்கு எதிரான ஒரு பரப்புரைய ஆன்டி பிஜேபி இத சிபி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவங்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. முபாரக் போன்றவங்களை எல்லாம் கூட்டணியில சேர்த்து கிறிஸ்துமஸ் விழாக்கள் எல்லாம் நடத்தி அந்த வேலையை எடப்பாடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதற்கு எதிர்வினையாட்டு அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு எதிராக வன்னியர் அல்லாதவர்கள், கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள், நாடார்கள், முக்குலத்தோர்லாம் எதிராக இருக்காங்கன்னு அவரும் ஜாதிய முரண்பாட்டை பேசிட்டு இருக்கிறாரு. ஜாதிய முரண்பாடுங்கிறது தமிழக அரசியல் களத்துக்குள்ள இப்பதான் வருது. அது களத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விவரம் தான். சோ இந்த அணி எப்படி அமைதுங்கிறது வந்து மிகப்பெரிய சிக்கல்ல தான் இருக்குது. அதனாலதான் அண்ணாமலை வந்து 5 முனை போட்டின்னு விஜயும் தனிச்சு விட்டு விஜய் தனிச்சு இருக்கனால பல சமூகங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குது.
கிடைக்குது, அது நல்லதுதான்ங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னாரு. விஜய்க்கு என்ன ஓட்டத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இலவசங்களை விஜய் ஆதரிக்கிறது கடைசியா எடப்பாடி கூட பேருவாரோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு விஜய் பற்றி இருக்குது. அது போல விஜய் அதிமுக விமர்சிக்காது, அதுவும் எடப்பாடி கூட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்குது. அவரு ஜாதி அவரு வாரிசு அரசியலை பற்றி பேசும்போது இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியை பற்றி பேசவே இல்லை. அது ஒருதலை பட்சமாட்டு அவர் பேசுறது காங்கிரஸ் அவர் தலைமையை ஏத்துக்கணும்னு ஒரு நப்பாசை அவருக்கு இருக்குது. அதே வேளையில யாரும் அவரை ஏத்துக்கிடாத போது அவர் எடப்பாடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அல்லது தனிச்சு போட்டியிட போறாராங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள நான் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் என்று அண்ணா ரஜினிகாந்த சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு ஆர்கே நகர் வெற்றி வீரர் 5.5% வாக்குகளை மக்களவையில் எடுத்த தினகரன் தயாராக இருந்தார். அவரை 30% பலமுள்ள ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்களை பலம் நிரூபிக்காத ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ள டிடிவி தினகரன் தயாராக இருந்தார். 30% தகுதியான ஒரு தலைவராக 3.7% வாக்கை பெற்ற பலத்தை நிரூபித்த கமல்ஹாசன் தயாராக இருந்தார். நானே இதுல தினகரனுக்கு எந்த செல்வாக்கான தொகுதியோ அவர் 40 தொகுதி அவர் எடுத்துக்கிடலாம். கமல்ஹாசனுக்கு எங்க தென் சென்னை, கோயம்புத்தூர் எங்க செல்வாக்கான தொகுதியோ அதுல ஒரு 25 தொகுதியை எடுத்துக்கலாம். அவருக்கு வாக்கு பலமே அங்க இருந்தா வருது. சோ அது அவங்களுக்கும் வின் ஒரு சிச்சுவேஷனை கொடுக்குங்கிற ஒரு தேரி அங்க உருவாக்கப்பட்டது. அது போல திருமாவளவனே திருநாக்கரசு வீட்டுல நின்று அண்ணன் ரஜினிகாந்தோட போட்டோ அந்த போட்டோ இதுக்காக காத்திருந்தாருன்னு சொன்னா ரஜினிகாந்தோட வேல்யூ அதை காட்டிச்சு. அதே மாதிரி திருநாக்கரசர் அவர்கள் சுகிதா மேடத்தோட நம்ம கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில போனின்ல சுகிதா மேடத்துக்கிட்ட நாங்க இந்த கூட்டணி முடிவு பண்ணல, ரஜினிகாந்த் வராருன்னு சொல்லி ரஜினிகாந்த காட்டி திமுக அணியில 10 சீட்டு அவரு பெற்றாருன்னு சொன்னா ஆனா ரஜினிகாந்த் வேல்யூங்கிறது வேற. நடிகர் விஜய இன்னைக்கு சீமான் மதிக்கல, 30 சீட்டுக்கு ஏன் பின்னாடி வாரேன்னா வாங்கன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட்னு ஸ்டாலின் கூட நிற்கிறாரு. விஜய் வேணா நீங்க என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுங்கன்னு சொல்றாப்புல. யாருமே விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லதுக்கு தயாரா இல்ல. சோ கூட்டணி ஆட்சின்னு விஜய் சொன்னது தப்பான வியூகம் ஆயிட்டு. விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்ல, மக்களை நம்பி நான் நிற்கிறேன் 214 நிற்கிறாங்கிறதோட வெல்வேன் 214 சொல்லி அதோட நிறுத்திருக்கணும். மன வலிமையால ஒரு தவறான வியூகத்தை விஜய் எடுத்ததுனால இன்னைக்கு அவரு கூட கூட்டணிக்கு யாரும் இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெள்ள தெளிவா தெரியுது. ரஜினி கூட கூட்டணிக்கு தயாரா இருந்தாங்க. ரஜினிக்கு ரேஞ்சுங்கிறது வேற, ரஜினியை மக்கள் பார்த்ததுங்கிறது வேற. அவரை மக்கள் எதிர்பார்த்தாங்க. இவர் விஜய் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கு பணம் கொடுத்து அவரை மையமா வச்சு பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணி அவரா வராரு. அந்த வித்தியாசம் இருக்குது. அவரா வரக்கூடிய விஜய நீங்க வேணா என்கிட்ட 30 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சீமான் சொல்றாரு. என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுங்கன்னு மறைமுகமா இவர் திருமா சொல்றாரு. இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. விஜய்க்கு இன்னும் காலம் கடந்து போகல. களத்துக்குள்ள வாங்க, 214 நின்னுங்க, அதுதான் உங்களுக்கு சூட்டபுள் இருக்குமே தவிர இதை தவிர வேற எதுவும்னா கடைசி நேரத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கூட்டணி அரசியல்ல விஜய் சந்திப்பாருங்கிறது என்னோட பார்வை கருத்து. நான் மனச்சாட்சிப்படி நான் நம்புறத சொல்றேன். சகாதேவ மாதிரி விஜய்க்கு இது நல்லதோ அதே சொல்றேன். சுத்தி இருக்கிற காக்கா கூட்டங்கள் விஜய்க்கு பணத்துக்காக செயல்படக்கூடியவங்க பேச்சை கேட்டா விஜய் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதுக்கும் தான் தோணும். இந்த சர்வேகள் கருத்து கணிப்பெல்லாம் செட்டப் தாங்கிறது விஜய்க்கே தெரியும். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார், இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன் இந்த பேட்டிய. நீங்க என்டிஏ கூட்டணியில இபிஎஸ் அவர்கள் இருந்தபோது அந்த கூட்டணியை விட்டு போவதற்கு மிகப்பெரிய காரணமாக வெளியில நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டா கூட உள்ளுக்குள்ள எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. எங்க பாஜக அதிமுக ஓட்டை விழுங்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை கூட முன்வைக்கப்பட்டது. இப்போ அது விஜய் கூட இல்ல மத்தவங்க கூட போகும்போது அந்த மாதிரி நாளைக்கு ஆகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன்னா நீங்களே நிறைய இடத்துல இபிஎஸ் அன்ப்ரூவன் லீடர் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சொல்லியிருக்கீங்க. அப்ப தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்க மாட்டாருன்னு என்ன சார் நிச்சயம்? அந்த இடத்துக்குள்ள இபிஎஸ் தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் 2026 கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்றாரு. இப்பவே கூட்டணி பற்றி அவரு எந்த இதுவும் இல்லை. இன்னைக்கு கட்சிகள் தான் கார்பரேட் ஆனதுனால விஜய கட்சிக்குள்ள அரசியல் பண்ண விட மாட்டாரு. அதிமுகவில் அட்மிட் பண்ண மாட்டாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா பிறந்த போர்போட்டிஸ் பண்ணாருன்னா அன்னைக்குள்ள காலகட்டத்துல அவர் வளரும் கட்சி காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியை இது பண்ணும்போது அண்ணா நடவடிக்கை எடுக்கலன்னா வளரும் கட்சி பாதிக்கும்னு நினைச்சாரு. இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியில விஜய உள்ள விட மாட்டாரு. சோ அந்த இடத்துக்குள்ள கார்பரேட் மாதிரி கட்சிகள் ஆன பிறகு
எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்டே அலர்ட்டா தான் இருப்பாரு. பாமக விஷயத்துல வந்து அவரு வேற வழி இல்லைன்னா பாமக கணிசமான சீட்டை கொடுத்து சில சீட்டுகளை சேலம், தருமபுரி, சிதம்பரம், விழுப்புரம் இங்கெல்லாம் வெற்றி பெற முடியுமான்னு பாப்பாரு. கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்க அதுக்கான அர்த்தமெட்டிக்கும் இருக்குது பாமக கூட. ஆனா பாமகவை அவர் சேர்த்துட்டாருன்னா அவர் சமர்த்தர். விஜய்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, பாமகவோட அதிக சீட்டு உங்களுக்கு கொடுத்தா வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்க விஜய்ங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. அது கில்லாடித்தனமா இருப்பாரு. இது எடப்பாடி பழனிசாமி கூட இது விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆலோசகர்களுக்கெல்லாம் இது சொன்ன அனுபவம் கிடையாது, எண்ணமும் கிடையாது. சும்மா விஜய் பொழுது பேசிட்டு இருப்பாங்க. என்றாலும் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட கில்லாடித்தனம் பண்ணுவாருங்கிறத விஜய்க்கு அலர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். விஜயும் அந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டுதான் அவருக்கு நல்லதுங்க என் கருத்து. எடப்பாடி சமர்த்தர். இது பன்னீர்செல்வத்தையே தட்டிக்கிட்டு கட்சி அபகரிக்க பார்க்கக்கூடியவர். அவர் எப்படி இன்னொருத்தர்கிட்ட ஏமாறுவாரு? 100% யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாரு. அதனாலதான் அவர் வந்து நம்மளே சசிகலாவை நீக்கிக்கிட்டு, ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு, தினகரன் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு கட்சியை நம்ம கைக்குள்ள எடுத்திருக்கோம்னு சொன்னா நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தர் அதை எடுத்துடக்கூடாதுங்கிறதுல விஜய்னாலும் ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள வேற யார், அஜித்னாலும் யாருனாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அவரு வந்து ஒரு சமர்த்தர், தெளிவான அரசியல்வாதி. அவர் கையில அதிமுக சிக்கிக்கிட்டு அதை ஈஸியா அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. அதை ஈஸியா விட்டுட்டு போக கூடாதுன்னு அதிமுக பயன்படுத்தி ஓபிஎஸ் முதல்வர் ஆயிடக்கூடாது நாளைக்குங்கிறதுக்காக தான் ஒற்றை தலைமையினர் கொண்டு வந்தாரு. அதிமுக ஜெயித்தா என் தலைமையில ஜெயிக்கட்டு, அல்லது நான் மாற்றாட்டே இருந்துட்டு போறேன். ஸ்டாலினுக்கு போட்டியா கலைஞர் 13 வருஷம் இருந்தாரா, நான் வந்து அதுக்கு தக்கன இன்னும் 10 வருஷம் வேணாலும் மாற்று சக்தியா திமுக இருப்பேனே தவிர என்ன பயன்படுத்தி என் முதுகுல ஏறி இன்னொருத்தர் என்ன ஏமாத்திட்டு போகக்கூடிய அளவுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருப்பாரு. ஏன்னா இது என்ன தவறான உதாரணம் சொல்லல, ஒரு தலைவர், பெரிய மனிதர். அது தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த உதாரணம் எப்படி விளக்கும்? பாம்பின்கால் பாம்பரிங்கிறது தான் அந்த உதாரணம். பட் அவரை நான் அந்த மாதிரி சொல்ல விரும்பல, மக்களுக்கு புரியதுக்காக தான் அதை நான் சொல்றேன். தான் பிறரை நம்பாள்ங்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கலாம். இதை நான் வந்து தவறான உதாரணங்களை சொல்லல, மக்களுக்கு புரியதுக்காக தான் சொல்றேன். இன் அதர் வேர்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அலர்ட்டா இருப்பாரு. தன் கையில கிடைச்சது விட மாட்டாரு. இருக பிடிச்சிட்டு நான் தான் அதிமுகன்னு இருப்பாரு. அதை பாஜக கிட்டே இழக்க மாட்டாரு, ஓபிஎஸ் இழக்க மாட்டாரு, விஜய் கிட்டே இழக்க மாட்டாரு. ராமதாஸ் ஜாதிய பின்னணியில உள்ளதுனால அதுல வந்து இழக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி பற்றி இன்னைக்கு புல் டவுன் பண்ணணும், விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாலும் கூட அவர் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை அவரை விரும்பக்கூடியவர். அதை ரொம்ப கவனமாட்டும் அலர்ட்டாட்டும் இருக்கக்கூடிய ஆள் தான். தன் லீடர்ஷிப்பை காப்பாத்திட்டு போகக்கூடிய ஆள் தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த இதுல எடப்பாடி உறுதியா இருப்பாரு, எல்லாத்துக்கிட்டையுமே அலர்ட்டா இருப்பாருங்க தான் என்னோட பார்வை. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் விஜய் 2024 களத்துல வந்திருந்தாங்கன்னா 2026 அவருக்கு ஒரு மாறு விதமான ஒரு அரசியல் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும், இபிஎஸ் ரொம்ப தெளிவானவர், சமர்த்தர், தேர்ந்த அரசியல்வாதி, தன்னோட இடத்தை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி.